வார்த்தையான தகப்பனே, உமது வார்த்தையே எமது உயிர், எமது மூச்சு, எமது உணவு என்று வாழ்கிறோம். எமக்காக இந்த காலை வேளையில் ஒரு நல்ல நற்செய்தியை தந்து எம்மை ஆசீர்வதிப்பா. எமது கர்த்தர், எமது ஆண்டவர், எமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர்கள் 5:17. 2 கொரிந்தியர்கள் 5:17. 2 Corinthians 5:17. ஆகையால் ஒருவர் கர்த்தருக்குள் இருந்தால் அவர் ஒரு புதிய சிருஷ்டிப்பு. பழையவை ஒழிந்தன, புதியவை யாவும் வந்துள்ளன. ஆமென். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க $1 million question அப்படின்னு. அதுபோல ஒரு சில கேள்விகளை நான் உங்கள் வைக்க வாஞ்சிக்கிறேன். நாம் யார்? நமது பூர்வீகம் என்ன? இன்றைய நாளில் நமது நிலை என்ன? இதுதான் அந்த 3 கேள்விகள். நாம் யார்? கிறிஸ்துவன் என்ற ஒரு அபிஷேகிக்கப்பட்ட சாதி. நாம் ஒரு மதம் அல்ல, ஒரு நாடு அல்ல, ஒரு சாதி. ஆண் ஜாதி, பெண் ஜாதி என்பது போல் கிறிஸ்துவ ஜாதி. நமது பூர்வீகம், நமது ஆதி, நமது அந்தம் எல்லாம் கிறிஸ்து தான். கிறிஸ்துக்குள் இருந்து வந்தோம், கிறிஸ்துவால் படைக்கப்பட்டோம். கிறிஸ்து என்ற அந்த பரிசுத்த நாமத்தை ஏந்தி கொண்டு தாங்கிக் கொண்டு அவரை பிரதிபலிக்கவும் தான் நாம் இங்கு வந்துள்ளோம். அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு புதிய சிருஷ்டிப்பாக, ஒரு புதிய படைப்பாக கிறிஸ்து படைத்தார். இன்றைய நம் நிலை, நமது வல்லமை என்ன? நம்முள் இருப்பது யார்? அவரது வல்லமை என்ன என்று அறியாமல் உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இனம். ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர் ஒரு புதிய சிருஷ்டிப்பு. கிறிஸ்துக்குள் இருந்தால் என்றால் என்ன? அதன் அர்த்தம் என்ன? கர்த்தரே இதற்கு ஒரு அழகிய விளக்கம் கூறுகிறார். யோவான் 15:7. யோவான் 15:7. John 15:7. நீ என்னுள் அடங்கினால், எனது வார்த்தைகள் உன்னுள் அடங்கினால், நீ விருப்பப்பட்ட எது வேணுமானாலும் கேள், எது வேண்டுமானாலும் கேள், அது உனக்கு தரப்படும். ஆமென். கர்த்தருக்கு அர்த்தமும் கூறி அதே சமயத்தில் ஒரு நிபந்தனையும் தருகிறார். நீ என்னுள் இருந்தால், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆனால் அதற்கு நிபந்தனை, என் வார்த்தைகள் உன்னுள் அடங்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தைகள் நம்முள் அடங்கினால் தானாகவே நாம் கர்த்தருக்குள் சென்று விடுவோம். ஆமென். பழையன ஒழிந்தன, புதியன வந்துள்ளன. அது மட்டும் என்ன? பழையன என்றால் பழையது எது, புதியது எது? பழைய படைப்பு, புதிய படைப்பு, இதுதான் பழையன புதியன. பழைய படைப்பு அது என்ன? அது என்ன? புதிய படைப்பு இது என்ன? பழைய படைப்பு. ஆதியாகமம் 2:7. இங்கு நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை, மனிதனை மண்ணிலிருந்து படைக்கிறார். ஒரு மண்ணிலிருந்து ஒரு மண் சிலை போல ஒரு உருவம் படைக்கிறார். அது சும்மா கீழே கிடந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின் ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் அதனுள், அந்த மண் சிலைக்குள், மண் பொம்மைக்குள், மண் உருவத்திற்குள் தனது ஜீவ சுவாசத்தை சுவாசிக்கிறார்.
உடனே அந்த மண் உருவம் உயிர் பெறுகிறது. உயிர் பெற்ற அந்த மண் உருவம் தான் பழைய படைப்பு. உயிர் நமக்கு அது உயிர் அதனுள் இருந்தாலும் அது ஒரு மண் சிலையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஜாம்பி என்று. மேன் அண்ட் உமன் லிவ் லைக் எ ஜாம்பி. மனிதன் ஆதி காலத்திலிருந்து ஒரு உயிருள்ள மண் சிலையை போல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். பின் கர்த்தர் வந்தார். உலகளாவிய அன்பையும் எல்லையில்லா அமைதியையும் நற்செய்தியும் வாங்கிக் கொண்டு கர்த்தர் வந்தார். 3 வருடங்கள் நமது சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மக்களுக்கும் தன் போதனைகளை போதித்தார், தமது கட்டளைகளை கற்பித்தார். பின் அந்த கொடூரமான சிலுவையில் நமக்காக தன் உயிரை தந்தார். ரோமர் 5:6 கூறுகிறது. ரோமர் 5:6 பாவத்தினால் திறனி இல்லாமல் இருந்தபோது கர்த்தர் நமக்காக மரித்தார். 5:8 கூறுகிறது. பாவத்திலிருந்து விலக முடியாமல் இருந்தபோது கர்த்தர் நமக்காக மரித்தார். நமக்காக மரித்த கர்த்தர் நமது பாவங்களை தனது ரத்தத்தின் மூலம் கழுவினார். ஆனாலும் பாவம் மட்டும்தான் போச்சு. ஆனாலும் நாம் அந்த உயிருள்ள மண் சிலையாக தான் இருந்தோம் அதுவரை. பின் கர்த்தர் உயிர் தெழுகிறார். உயிர் தெழுந்த பின் மீண்டும் வருகிறார். உயிர் தெழுந்த பின் எதுக்கு வந்தார்? மீண்டும் எதுக்காக வந்தார்? நமக்காக மரித்து நமது பாவங்களை கழுவிவிட்டார். நம்ம பாவங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நம்ம வீட்டு போய்விட்டன. உயிர் தெழுந்து விட்டார். அவர் உடனே விண்ணுலகத்துக்கு சென்றிருக்க முடியும். தனது பரலோக தந்தையின் வீட்டிற்கு சென்றிருக்க முடியும். அவர் திரும்ப வந்தார். எதற்காக வந்தார் கர்த்தர்? யோவான் 20:22. யோவான் 20:22. ஜான் 20:22. யாராவது வாசிங்க. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். அவர்கள் ஊதி அவர்கள் சுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the Holy Spirit என்று கர்த்தர் கூறினார். அந்த சனம் முதல் நாம் ஒரு புதிய படைப்பாக மாறினோம். அதுவரை உயிருள்ள ஒரு மண் சிலையாகவும் மண்பமே இருந்த நாம் அந்த நிமிடத்தில் வல்லமை பொருந்திய ஆவியினை நம்முள் அடக்கிக் கொண்ட மனிதர்களாக மாறினோம். ஒரு புதிய சிருஷ்டிப்பாக மாறினோம். We became a new creation. Amen. Hallelujah. அதுவரை நமக்கு வல்லமை இல்லை. வெறும் மருத்துவர்கள் தான் இருந்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:6 நாம் பார்க்கிறோம். அதுவரை பயந்தாங்கொல்லிகளாக மேலறையில் ஒளிந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் ஆவியானவர் அவர்கள் வந்தவுடன் என்ன நடந்தது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:6. யாராவது வாசிங்க. பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். மண் சிலை மண்ணுருவமாக ஒரு மண்பமையாக இருந்த பேதுரு, அதுவரை பயந்தாங்கொல்லியாக இருந்த பேதுரு, இங்கே யூதர்களோ ரோமர்களோ தன்னை பிடித்து விடுவார்கள், தம்மையும் சிலர் அறந்து விடுவார்கள் என்று பயந்து மேலறையில் செனக்கல் என்று சொல்லப்படும் மேலறையில் ஒளிந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் திடீரென்று புதுமை செய்பவர்களாக அற்புதம் செய்பவர்களாக மாறினார்கள். எப்படி இது நிகழ்ந்தது? ஹவ்? பேதுரு போலதான் நாமும், நம்முள் ஆவியானவர் இருக்கிறார். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லுங்க. ஆவியானவரே என்னுள் இறங்கும். ஆமென். நாம் எல்லோரும் வல்லமை பொருந்தியவர்கள். நம்முள் ஆவியானவர் இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் நாம் கிறிஸ்துவர். இல்லாவிட்டால் நமக்கும் வேறு ஜாதிக்கும் வேறு மதத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்மால் எல்லாம் முடியும். ஏனென்றால் கர்த்தர் நம்முள் சுவாசித்து
ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினால் அந்த நிமிடத்தில் நம்முள் ஆவியானவர் வந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. எபிசியர்கள் 5:8 கூறுகிறது. யாராவது படிங்க. எபிசியர்கள் 5:8. முதற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில் நீங்கள் எல்லோரும் இருட்டாக இருந்தீர்கள், இருட்டில் இருந்தீர்கள், இருட்டாகவே இருந்தீர்கள். யுவர் டார்க்னஸ். ஆனால் இப்பொழுதோ இறைவனின் வெளிச்சமாக மாறிவிட்டீர்கள். லைட் ஆஃப் தி லார்ட். ஆமென். நான் மற்றொரு கதை கூற விரும்பவில்லை, மற்றவர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் கதை கூறுகிறேன். அந்த ஒவ்வொரு நாளும் நடக்கிற கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய சாட்சியம் இந்த திட்டத்தை நான் பலமுறை கூறியிருக்கிறேன், பலமுறை எடுத்துக்காட்டி இருக்கிறேன். வேத புத்தகத்தை கண்டிருந்த போது ஒரு முறை கூட தொடாத நான், ஒரு முறை கூட வேத புத்தகத்தை தொடாத நான் லண்டன் போனேன் வேதத்தை போதிக்க. அங்கு வாழும் லோக்கல் மக்களுக்கு, லோக்கல் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு லண்டன் என்று வேதத்தை போதித்தேன். வேத புத்தகத்தை ஒரு முறை கூட தொடாத நான், கண் தெரியாமல் எழுத படிக்க முடியாத நான் 2 புத்தகம் எழுதினேன். உங்களில் பல பேர் வாங்கி எனக்கு சப்போர்ட் செஞ்சீங்க. 2 புத்தகம் எழுதினேன். 3 வருடம் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி கோர்ஸ் படித்தேன். டிகிரி கிராஜுவேஷன் வாங்கிட்டேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா நான் படித்த அதே வேத கல்லூரியில் தான் படித்தார். கண் தெரியாத நான். அவரை கேட்டு பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம் தெரியும். எத்தனை அசைன்மெண்ட்ஸ், எத்தனை ப்ரெசன்டேஷன் இருக்குது. கண் தெரிந்தவர்களே மிகவும் கஷ்டப்பட்டாங்க. கண் தெரியாத நான் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி என்ற 3 வருட கோர்ஸை படித்து முடித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். ஆமென். வேத புத்தகத்தை ஒரு தடவை தொடாத நான் ஒரு பெரிய திருச்சபை மூலம் பாஸ்டராக அங்கீகரிக்கப்பட்ட அடையாளம் செய்யப்பட்டேன். ஆமென். ஒரு பெரிய திருச்சபை, அமெரிக்காவில் உள்ள 2 அக்ரெடிடேஷன் ஏஜென்சி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய திருச்சபை யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து பிஹெச்டி கொடுத்து கௌரவித்தது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்காத. இப்போ வருகிற ஜூலை மாதம் 25, 26, 27, 27 3 நாட்களில் மும்பையில் உள்ள தானே இடத்தில் உள்ள இந்தியன் பைபிள் மிஷன் என்ற திருச்சபை என்னை பாம்பே வந்து வேதத்தை போதிக்க அழைத்துள்ளது. ஆகஸ்ட் 1, 2, 3 கேரளாவில் கோழிக்கோடில் உள்ள பிரைஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி என்ற திருச்சபை 3 நாள் அங்கு என்னை கன்வென்ஷன் செய்ய அழைத்துள்ளது. ஆகஸ்ட் 22, 23, 24 உகாண்டா ஆப்பிரிக்காவிலிருந்து கிங்ஸ் கிரேஸ் என்ற மினிஸ்ட்ரி என்ற திருச்சபை என்னை அழைத்துள்ளது. அங்குள்ள பாஸ்டர்களுக்கு போதிப்பதற்கு. கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னை பாருங்கள். முதல்ல நான் எப்படி அங்கே நடந்தேன்னு பார்த்தீங்க. என்னை உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னை ஏறத்தாழ அனைவருக்கும் என்னை தெரியும். என்னை இப்போது பாருங்கள். இந்த 3 விஷயம் நான் சொன்னேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் சாத்தியம் என்று உங்களுக்கு படுகிறதா? என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும். இப்படி முடியும். என்னுள் கர்த்தரின் வார்த்தைகள் அடங்கியுள்ளன. ஆவியானவர் என்னுள் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னுள் இருந்து என்னை வல்லமைப்படுத்தும் என் கிறிஸ்துவின் மூலம் என்னால் எதுவும் செய்து கொள்ள முடியும். பிலிப்பியர்கள் 4:13. அது உண்மை. நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் எல்லாம் முடியும். கண் தெரியாத நான், நடக்க முடியாத நான், ஒவ்வொரு முறை இங்கு வரும்போதும், இது என்னோட 6வது முறை நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு புதிய விஷயத்தை, புதிய அற்புதத்தை உங்களுக்கு முன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். இல்லையா பாஸ்டரையா சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா? 6வது தடவை வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவை வரும்போதும் முதல் தடவை கூட அடிஷனலா ஒரு புதிய அற்புதத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி முடிக்கிறது? எப்படி? ஏனென்றால் நாம் அனைவரும் புதிய சிருஷ்டிப்புகள், புதிய வாழ்வுகள், புதிய படைப்புகள். கர்த்தரால் ஆவியானவரை நம்மோடு ஏற்றிக்கொண்டு வாழும்
ஒரு புதிய படைப்புகள், வல்லமை பொருந்தியவர்கள். நம்மால் முடியாது எதுவுமே கிடையாது. There is nothing that we cannot do in the name of Jesus. வேதம் சொன்னது போல கர்த்தரின் பெயரால் நம்மால் எதுவும் செய்து கொள்ள முடியும். எது சொன்னாலும் நடக்கும், எது செய்தாலும் நடக்கும். சில சமயங்களில் நம்ம ஜெபம் செய்யும் போது பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா சொன்ன மாதிரி உடனே கிடைக்காம எது கிடைக்கலன்னு வருத்தப்படுவோம். ஆனால் கிடைக்கும் என்று நம்பினால் கிடைக்கும். கிடைக்கும் என்று நம்பினவர்களுக்கு கிடைக்காமல் என்றும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. Never is there a time where Jesus has forsaken us. அவர் என்றுமே மாறாதவர், நமக்காக வாழ்பவர், நம்மை என்றும் கைவிட மாட்டார். கைவிட்டதில்லை. என்ன கைவிடவில்லை? ஒரு மூலையில் ஒரு செம்மறி ஆட்டை போல கிடந்த நான் இன்று ஒரு கர்ஜிக்கும் சிங்கமாக மாறி இருக்கிறேன். ஆமென். காரணம் என்னுள் கர்த்தரின் வார்த்தைகள் அடங்கின. அதுதான் முதல் காரணம். நம்ம மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்றால், நாம் எல்லோரும் கும்பலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பிரத்யோகமாக ஸ்பெஷலாக கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். யோவான் 5:1-14 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த முழுவதும் கதை இது. யோவான் 5:1-14 வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியும். பெத்சைடா என்ற ஒரு நீர்த்தேக்கத்தின் பெத்சைடா என்ற ஒரு சிற்றூரில் ஒரு சிறிய நீர்த்தேக்கத்தின் கரையில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அங்கு வியாதிஸ்தர்கள் மட்டும்தான் செல்வார்கள். ஏனென்றால் ஆதி காலம் தொட்டு அங்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவதூதன் அந்த தண்ணீரை கடக்கும் பொழுது எவர் ஒரு முதலில் இறங்குகிறாரோ அவர் முழுமையாக குணமடைவார் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்காக நோய்வாய்ப்பட்ட அத்தனை யூதர்களும் அங்கு செல்வார்கள். கர்த்தர் அங்கு செல்கிறார். அவர் ஏன் அங்கு சென்றார்? அவர் நோய்வாய்ப்பட்டவர் அல்ல. அவர் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? அங்கு சென்று அவர் என்ன சொல்றார்? 5:8 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5:8 நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று ஒரு முடனை பற்றி கேட்கிறார். ஒரே ஒரு நோயாளி என்று கேட்கிறாரு. அந்த நோயாளி, அந்த முடவன் 38 வருடங்களாக படுத்தையாக எழுந்து நடக்க முடியாமல் கிடைக்கிற ஒரு முடவன். பின் அவன் சொல்கிறார், எழுந்து உன் பாயை சுற்றி கொண்டு நட. அவன் மட்டும் பேச்சு எதுவும் கேட்கிறான். எது வேறு கேட்கல. நீ யாருன்னு கேட்கலாத, எது கேட்கலாவன். எப்படி நான் நடக்க முடியும்? யோசிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவன் எழுந்தான், நடந்தான், சென்று விட்டான். அதோடு கர்த்தர் விடல. கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் தேவாலயத்துக்கு போறான். கர்த்தர் அங்க இருக்கிற கர்த்தர் அங்க போறாரு. அவன் சொல்கிறார், யோவான் 5:14 படிக்கிறது, நீ நலம் பெற்று விட்டாய், இதை விட மேலான கேடு உனக்கு வராமல் இருக்க பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று கூறிட்டு சொல்கிறார். இந்த நிகழ்வுல முக்கியமான கேள்வி என்னன்னா, கர்த்தர் வெகு சுலபமாக அங்குள்ள அனைவரையும் எல்லோரும் நலம் பெறுகள் என்று சொல்லி குணப்படுத்தி இருக்க முடியும். அவர் வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அற்புதம் நிகழ்த்தி காட்டுபவர். ஆனால் ஒரே ஒரு நோய்வாய்ப்பட்டவனை மட்டும் பிரத்யேகமாக தேவை செய்து அவனை மட்டும் குணமடைக்க வைக்கிறார். அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் பிரத்யேகமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். இப்போது இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னே பிரத்யேகமாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இங்கே இருப்பவர்கள் அனைவரும், ஏறத்தாழ அனைவரும் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோட தான் வந்திருப்பீங்க. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் 14ஆம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்துவம் வந்தது. அது முன்வரை நமது முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்துக்க மாட்டார்கள். ஆக அந்த 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டோ 16ஆம் நூற்றாண்டிலோ நமது முன்னோர்கள் ஒருவரை கர்த்தர் பிரத்யேகமாக தேர்வு செய்து நமக்காக கிறிஸ்தவராக மாற்றிருக்கிறோம். ஆமென். அதனால்தான் நாம் இன்று கிறிஸ்தவராக இருக்கிறோம். ஆமென். அதனால்தான் நாம் வல்லமை பொருந்தியவராக இருக்கிறோம். ஆமென். அதனால்தான் நம்முள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். That is why the Holy Spirit is in us. Amen. எல்லோரும் கவலை எழுப்பி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வல்லமை பொருந்தியவன் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவன், நான் வல்லமை பொருந்தியவன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும்.
அது முக்கியம். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 4:50-54 வரைக்கும் நாம் படிக்கிறோம். அரசாங்க அதிகாரி ஒருவன் கர்த்தரிடம் வருகிறான். அவன் சொல்றான், கர்த்தரே, எனது மகன் சாக கிடைக்கிறான், நீர் வந்து அவனை குணப்படுத்தும். அது கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு போ. எங்கோ வந்து வராங்க, எத்தனையோ கிலோமீட்டர், ஒரு முழு நாள், ஒரு முழு இரவு நடந்து பயணம் செய்து வந்து கர்த்தரை பார்க்கிறான். அவன் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு போ, உன் மகன் குணமடைந்து விட்டான். அவனும் வேற எதுவும் கேள்வி கேட்கல. கர்த்தரே, எப்படி குணமடைவான், நீ வாங்க, கை வச்சு ஜெபம் அப்படிலாம் சொல்லாம அவன் உடனே திரும்பி போகிறான். அவன் போகும் வழியில் அவனது வேலைக்காரர்கள் வருகிறார்கள். அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா, உமது மகன் குணமடைந்து விட்டான். அப்படியா? எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் அவன் குணமடைந்தான்? அவர்கள் சொன்ன நேரம், கர்த்தர் உன் மகன் குணமடைந்தான் சொன்ன நேரம். ஆமென். அது விசுவாசம். கர்த்தரை விசுவாசித்தவன் எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய வாழ்வு நிச்சயம். யோவான் 3:15. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அழிவே கிடையாது. யோவான் 3:16. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவன் என்றும் தூக்கி எறியப்பட மாட்டான். யோவான் 3:18. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய வாழ்வு. 3:36. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தாகமோ பசியோ கிடையாது. யோவான் 6:35. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவன் என்றும் கைவிடப்பட மாட்டான். யோவான் 6:37. எவன் ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அவனது இதயத்திலிருந்து ஜீவ நீர் வழிந்தோடும். யோவான் 7:38. ஆமென். கர்த்தரை விசுவாசியுங்கள், எல்லாம் கிடைக்கும். கர்த்தரை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:31. கர்த்தரை விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும். ஒரு லிமிட்டே கிடையாது. கர்த்தரை விசுவாசி, இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, என் வார்த்தைகள் முன்னால் அடங்கினார். கர்த்தர் என்ன சொன்னார், என்ன கட்டளையிட்டார் என்று நமக்கு தெரிய வேண்டும். நான் போதித்த அனைத்து கட்டளைகளையும் அவர்களுக்கு கீழ்ப்படிய செய்யுங்கள். மத்தேயு 28:20. நான் போதித்த அத்தனை கட்டளைகளையும் அவர்களுக்கு கீழ்ப்படிய செய்யுங்கள். அது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. அவர்களே என்றால் கர்த்தரை நம்பாத விசுவாசியாமல் இருப்பவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கடைசியாக நமக்கு இட்டு சென்ற கட்டளை. விண்ணுலகுக்கு செல்லும் முன் கடைசியாக அவர் பேசிய வார்த்தை இது. நம்ம இட்ட கட்டளை இது. நாம் போதித்த அனைத்து கட்டளைகளையும் அவர்களை கீழ்ப்படிய செய்யுங்கள். அப்படி செய்வதற்கு முதலில் நமக்கு அந்த கட்டளை தெரிய வேண்டும். நம்ம எல்லாரும் தெரியும் கர்த்தர் கட்டளை இட்டார் என்று. கர்த்தரின் கட்டளைகள் என்ன? அவர் போதித்த முக்கியமான போதனைகள் என்ன? அடுத்தவனை நேசி, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது மட்டுமா இல்லை. மத்தேயு 5:17 மத்தேயு 5:17 7:23 வரை கர்த்தரின் கட்டளைகள் வரிசையாக அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் படித்து அறிந்து உணர்ந்து கீழ்ப்படிந்தால்தான் நாம் கிறிஸ்தவர் என்று கூறிக்கொள்ள முடியும். அப்படி இருந்த கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இருக்கும் கிறிஸ்தவர்களுக்குள் தான் பரிசுத்த ஆவியானவர் கூடியிருப்பார். அவருக்கு மட்டும்தான், அந்த கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கும். அது இல்லாத கிறிஸ்தவன், அதாவது கர்த்தரின் வார்த்தைகள் தன்னோடு அடங்காத கிறிஸ்தவன் பழைய படைப்பு மாதிரி ஒரு மண் சிலைத்தான், ஒரு மண் பொம்மைத்தான். அந்த மண் பொம்மையிலிருந்து ஒரு மனிதனாக ஆவியானவரை தன்னோடு அடக்கிக் கொண்ட கர்த்தரின் வார்த்தைகளை பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும். மாறினால்தான் நாம் கிறிஸ்தவன் என்று நம்மை கூறிக்கொள்ள முடியும். விசுவாசம் வேண்டும். விசுவாசம் என்றால் அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை. என்னால் முடியும், கர்த்தரின் வார்த்தைகள் என்னோடு இருக்கின்றன, கர்த்தர் என்ன ஜீவசாஸ்திரத்தை என்னோடு அனுப்பி அவரது கட்டளைப்படி என்னுள் வந்த பரிசுத்த ஆவியானவர்
என்னுள் இருக்கிறார் என்று முழுமையாக விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும். நடக்காத விஷயமே கிடையாது. கர்த்தரின் வார்த்தையை கேட்டால் நம்ப வேண்டும். லூக்காஸ் 7:14 நாம் வாசிக்கிறோம். லூக்காஸ் 7:14 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், இளைஞனே நான் உன்னுடன் பேசுகிறேன், எழுந்து. லூக்காஸ் 7:15 அடுத்த வசனம் யாராவது வாசிங்க. லூக்காஸ் 7:15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். யார் எழுந்தது? மரித்தவன். எப்படி எழுந்தான்? உயிரோடு எழுந்தான், பேசினான். விதவையின் மகன் அவன், மரித்திருந்த விதவையின் மகன் அவன். ஒரு பெரிய கூட்டம் அவனை தூக்கி கொண்டு வருது. கர்த்தரும் அவனுக்கு எதிராக வருகிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இத்தனை கூட்டங்கள் முன் சாட்சியத்துடன் கர்த்தர் அமைதியாக அவனிடம் சென்று அந்த விதவையின் கண்ணீரை பார்த்து, அந்த விதவை கண்ணீரை பார்த்து அந்த மகனை பார்த்து சொல்லுகிறாரு, இளைஞனே நான் எழுந்தாரு. அந்த 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 நிமிடத்தை கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த நிகழ்வை, அந்த நிகழ்ச்சியை உங்கள் கண்முன் கொண்டு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இறந்தவன் ஊர்வலம் வருகிறது. நடுவில் ஒருத்தர் வர்றாரு. அவர் யார் என்றே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் வந்து கபர்நாம் என்ற ஊர்ல இருந்து இந்த வழியாக செய்யறார். இந்த ஊர் பேர் நைன். இந்த நிகழ்வு அந்த இடம் பேர் நைன். கர்த்தரோ கபர்நாம் என்ற ஊர்ல இருந்து கர்த்தர் இவருக்கு தெரியாது. நடுவில் கர்த்தர் அந்த இறந்தவன் சடனை ஊர்வலத்தை நிறுத்துகிறார். நிறுத்திட்டு நேராக அந்த மற்ற இடத்துக்கு போறாரு. போய் அவனும் சொல்றாரு, இல்லைங்கன்னா எழுந்து. அந்த நிகழ்ச்சி யோசிப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு இறந்தவனை பார்த்து எழுந்து சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மரித்திருந்த அந்த சடலம் அவர் வார்த்தையை விசுவாசித்தது. யோசிச்சு பாருங்க. எழுந்தது, கேட்டது, அங்கிருந்து கேட்டதுலாம் உயிருள்ளவங்க யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் உயிருள்ளவங்க யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இளைஞனை எழுந்துரு. ஆனால் அந்த மறுத்திருந்தவர்கள் அவனுக்கு அந்த வார்த்தை காது கேட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் காது கேட்டது. அவன் அதை விசுவசித்தான், எழுந்தான், நடந்தான். அது உண்மை, அது ஜீவ சத்தியம். அதே போலதான் இன்றும் என்னோட கர்த்தர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை நம்பினா நடக்கும். நான் நம்புறேன். நான் நம்பிதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள், பல அற்புதங்கள் நடக்கின்றன. ஒவ்வொன்றும் என் வாழ்க்கை நடக்கும். ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் தான். என்னால் முடியாது எதுவுமே. பிரசாத் என்ற ஒரு மனிதனால், கண்பார்வை போன ஒரு மனிதனால், வேலை இல்லாத ஒரு மனிதனால், ராணியிட்ட ஒரு மனிதனால், நடக்க முடியாத ஒருவனால் இது நிச்சயமாக சத்தியமாக முடியாது. ஆனால் எல்லாம் எனக்கு முடிக்கிறது. காரணம் கர்த்தரின் வார்த்தைகள் என்னுள் அடங்கின. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பிய ஆவியானவர் என்னுடன் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் தான் என்னை வழிநடத்துகிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்துங்க. ஆவியானவரே என்னை வழிநடத்தும். சத்து சிரமமாக சொல்லக்கூடாது. ஆவியானவரே என்னை வழிநடத்தும். ஆமென் என்று கூறுங்கள். ஆமென். அப்படி சொன்னா நடக்கும். நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பல பல உதாரணங்கள் நம்ம காமிக்கலாம். நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். பல பேர் திடீர்னு அற்புதம் நிகழும். அதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் அனுப்பிய நம்மோடு இருக்கும் ஆவியானவர் தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்திலிருந்து 10 வசனங்கள் படிங்க. அதுக்கு மேலே வேணாம். அது மேலே படித்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் விசுவசித்து 10 வசனம் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு 20 நிமிஷம் காஃபி டீயை குடிச்சு போகுது ஒரு உட்காந்து ஒரு தந்துட்டு. ஆனால் நீ காஃபி டீ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவையும், ஒவ்வொரு புத்தகையும் விசுவசித்து வாசியுங்கள், உணருங்கள், உங்களுள் அடக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 10 வசனம் போதும். உங்கள் வாழ்க்கையில் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். In the name of Jesus, miracles will happen. Amen. In the name of Jesus, in the name of Jesus, miracles will happen. கர்த்தரின் பெயரால் கூறுகிறேன், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். கர்த்தர் தெரியாது என் வாழ்க்கையில் இப்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யோசிச்சு பாருங்க.
நான் ஒரு 5 விஷயம் நான் செய்ய முடிந்தால், ஒரு 5 விஷயங்கள் 5 காரியங்கள் என்னால் முடிந்தால் உங்களால் எவ்வளவு காரியங்கள் முடியும் என்று யோசிச்சு பாருங்க. கண் தெரியாத ஒருவன் வேத புத்தகத்தை படிக்கிறான் இல்லையா, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு போகும்போது வேத புத்தகத்தை முன்னால் வச்சுட்டு கவிக்கு முன்னாடி என்னை உங்கள் முன்னால் நிறுத்திக் கொள்ளுங்கள். கண் தெரியாத ஒருவன் வேத புத்தகத்தை வாசித்து உங்களுக்கு போதித்தான். அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் விசுவசிக்கிறத பற்றி சொன்னாங்க. யோவான் 3:15 யோவான் 7:38 வரைக்கும் சொன்னேன். எப்படி நான் முடிஞ்சது உங்களுக்கு எல்லாரும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு பயோலேட்ரல் கார்டிகல் இன்ஃப்ராக்ஷன் ஒரு விஷயம் இருந்தது. அந்த நள்ளிரவில் கண் போனது மட்டுமல்ல, பயோலேட்ரல் கார்டிகல் இன்ஃப்ராக்ஸ் அப்படின்றால் என் மூளையில் ஒரு பகுதி சிதைந்து போயிருக்கிறது. பிகாஸ் ஐ ஹேட் ஸ்ட்ரோக். எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து அந்த நள்ளிரவில், அதனால தான் கண் போயிடுச்சு. கண்ணெல்லாம் ஓகே தான். கண்ணிலிருந்து மூளைக்கு சொல்ல நரம்பு ஆப்டிக்கல் நர்வ்ஸ் சொல்வார். அந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ் பழுதாகி போயிட்டது. அதனால தான் கண் படுத்தவில்லை. அந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மட்டுமல்ல, அந்த ஆப்டிக்கல் சென்றடையும் ஒரு சிறிய மூளையின் பகுதி கருகி போய்விட்டது. அதனால் என்ன நிகழ்வு என்றால், எனக்கு அடிக்கடி மறதி வந்துவிடும். சில சமயம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பேர் கூட உடனே வராது. ஒரு இன்னைக்கு செஞ்ச விஷயம் நாளைக்கு எனக்கு மறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாள் தான். ஆனால் வேத வார்த்தைகள் மறக்க முடிகிறது. உங்கள் முன் இந்த ஒரு 20-25 நிமிஷத்துல ஒரு 20 வருஷமாக நான் கூறியிருப்பேன். காரணம், வேத வார்த்தைகள் கர்த்தரின் வார்த்தைகள் என்னுள் அடங்கி இருக்கிறது. அதனால் தான் எல்லாமே முடியும். என்னால் எதுவும் செய்ய முடியும். Because the word of God, the words of the gospel are in me. If you abide in me and if my words abide in you, நீ என்னுள் அடங்கினால், என் வார்த்தைகள் உன்னுள் அடங்கினால், ask whatever you wish. நீ எது வேண்டுமானால் விரும்பி கேள். நிபந்தனையே இல்லை, எது வேண்டுமானால் கேள். வேலை வேண்டுமா, விசா வேண்டுமா, பணம் வேண்டுமா, பேங்க் வேண்டுமா, கார் வேண்டுமா, மனைவி வேண்டுமா, கணவன் வேண்டுமா, வீடு வேண்டுமா, எது வேண்டுமானு கேள். ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கு. விசுவசித்து என் வார்த்தைகளை ஒன்று நடக்கும். அது முதல் காரியம் அல்ல, ரொம்ப சுலபமான காரியம். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 10 வரலாம். 10 வருஷம் படிக்க, அந்த வருஷத்தை படித்தவுடன் அந்த வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கும் நச்சதி என்ன, அதை புரிந்து கொள்ளுங்கள், புரிய முயலுங்கள். ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். ஒவ்வொரு வார்த்தையும் வேத புத்தகத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும், ஒவ்வொரு புஸ்தகமும், ஒவ்வொரு கோலனும், ஒவ்வொரு லெட்டரும் ஆவியானவர் செதுக்கப்பட்டிருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை படித்து அதனுள் உள்ள நற்செய்தி என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்களே சொல்லுவீங்க, அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நிகழும். ஆவியானவர் ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை அன்றாடம் நிகழ்த்துவார். வார்த்தைகளை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரினால், கர்த்தரின் பெயரால் ஜீவியுங்கள். நீ ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு புதிய சிற்றிப்பு, புதிய வாழ்வுகள். நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் வெறும் மண்மமைகள், மண் சிலைகள், எல்லோரும் மண் சிலைகள். ஆனால் கிறிஸ்தவர் என்ற நாம் மட்டும் உயிருள்ள புதிய சிற்றிப்புகள். We are a new creation. Jesus created us. வேறு யாரும் நம்மை படைக்கவில்லை. Jesus created us. If anyone is in Christ, he is a new creation. 2 Corinthians 5:17. If anyone is in Christ, he is a new creation. I am a new creation. You are a new creation. நான் ஒரு புதிய வார்ப்பு, நீங்கள் ஒரு புதிய சிற்றிப்பு. உங்களுக்குள் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இதுவரை தெரியாமல் இருந்தீர்கள், இப்போ தெரிஞ்சுவிட்டது. உங்களுக்கு தெரிந்த இந்த உண்மையை அறிந்து கொண்ட நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து இன்று முதல் நேரம் வீணாக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பணம் கிடைக்க போகிறது, உங்களுக்கு அற்புதம் நிகழ போகிறது, கார் கிடைக்க போகிறது. என்ன மட்டும் நினைத்துக்கொள்ளுங்க, நினைச்சிட்டு படிங்க, கிடைக்கும். உங்களுக்கு எது இல்லையோ, எதை ரொம்ப நாளாக நீங்க விரும்பிக்கிறீங்களோ, இவ்வளவு நாளாக ஜெபிக்கிறீங்களோ, ஜெபம் அதே மாதிரி தான். ஜெபம் என்றால் என்ன?
ஜெபம் என்பது கர்த்தரிடம் பேசுவது. அது பேசுவதற்கு சும்மா அது சொன்ன பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரே எனக்கு இது வேண்டும் என்று கேட்கும் முன் கர்த்தரின் வார்த்தைகளை ஒரு 10 வார்த்தைகள் உங்களுக்கு அழகி கொடுங்க. யோவான் சச்சியை எடுங்க, ஒரு 10 வார்த்தை படிங்க. யோவான் 1 ஒரு 10 வார்த்தை படிங்க. படிச்சுட்டு கேட்பாங்க, கிடைக்காமல் போகாது. ஏனென்றால் நீங்கள் பேசுவது ஆவியானவர் மூலமாக கர்த்தரை சென்றடையும். கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். யோவான் 16:24 யோவான் 16:24 படிங்க. யோவான் 16:24 John 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆமென். இதுவரை நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. நீங்க நிறைய கேட்கறீங்க இல்லையா? ஒவ்வொரு தினம் கேட்கறீங்க, ஐயோ இது எனக்கு வேணும், கத்திரி வேணும்னு. அப்பயே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் யாரும் கர்த்தரின் நாமத்தினால் என்னுடைய நாமத்தினால் எதுவும் கேட்கவில்லை. அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கு என்ன நற்செய்தி, என்ன போதனை இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறார். கொஞ்சம் நீங்களே வச்சு பாருங்க. நான் சொல்லல, நான் சொல்ல தேவையில்லை. நானோ பாஸ்டர் ஐயாவோ, பாஸ்டர் ஐயாக்களோ, பாஸ்டர் ஸ்டீபனோ, பாஸ்டர் இசைமுத்து ஐயாவோ நானோ இது சொல்ல வேண்டாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. வசனம் கூறுகிறார், கர்த்தர் கூறுகிறார், மற்றவர்கள் இல்லை. இது கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் யாரும் இதுவரை until today, all of you until today have not asked me anything. எதுவுமே நீங்கள் கேட்கவில்லை, என் நாமத்தினால் எதுவும் கேட்கவில்லை. அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் இதுவரை நீங்கள் விசுவசித்து கர்த்தரால் இது செய்ய முடியும், என்னுள் இருக்கும் ஆவியானவரால், ஆவியானவர் மூலமாக கர்த்தரால் இது முடியும் என்று நீங்கள் நம்பி நீங்கள் விசுவசித்து கேட்கவில்லை. ஏதோ பேசி கேட்டிருக்கீங்க, அப்படித்தானே அர்த்தம்? வேறு என்ன அர்த்தம் கிடையாது, ஒரே ஒரு அர்த்தம் தான். இல்லை இதில் இது சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்குரிய என் நாமத்தினால் நீங்கள் எதுவும் கேட்கல. கேட்டு பாரும், கேட்டு பாரும், கிடைக்கும். கிடைக்கும் முன், கேட்கும் முன் ஒரு 10 வார்த்தைகளை, கர்த்தரின் வார்த்தைகளை உங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், அதை உணருங்கள், அதை விசுவசிங்கள். விசுவசித்து கேட்டு பாருங்கள். யோவான் 14:14 யாராவது படிங்க. யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். நிபந்தனை கிடையாது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எதை கேட்டாலும், எதை கேட்டாலும், ask whatever you wish. என் நாமத்தினால் ask whatever you may ask in my name, I will do it. அதுவும் I may do it, I shall do it அப்படி இல்லை. நான் செஞ்சால் செய்வேன் அப்படி இல்லை. நான் செய்வேன். கர்த்தரின் வார்த்தை என்றும் மாறாத வார்த்தை. கர்த்தரின் வார்த்தை நிச்சயமான வார்த்தை, உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. ஏன்னா கர்த்தரே தான் சத்தியம், அவர் ஜீவ சத்தியம். அவர் கூறுகிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். எனக்கு நான் கேட்கிறேன், கொடுக்கிறார். தட்டுக்க திறக்கப்படும். நான் தட்டாத கதையெல்லாம் திறக்கிறாரு. ஒரு கதை தான் தட்டுறேன், நான் ஒரு கதை தான் தட்டுறேன். 100 கதை திறக்கிறார். ஆமென். எனக்கு இது முடியும் என்றால் உங்களால் எவ்வளவு முடியும்? அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் மற்றவங்களை போல வெறும் போதிக்கு மட்டும் வரல. ஜீவனுள்ள ஒரு மனிதன், உண்மை முன்னால் நடந்துக்கிற உண்மை நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுவுமே ஒரு பேச்சுக்காகவோ உங்களை உற்சாகப்படுத்துவதாக சொல்வது மட்டுமல்ல. உற்சாகப்படுத்தப்படுவீர்கள், அது உண்மை. ஆனால் உற்சாகத்தாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லை. நீங்களே பார்க்குறீங்க. மொத்தத்தில் வந்த ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன். அதான் நான் மருந்து வந்தப்போ ஒரே ஒரு புத்தகம் எழுதிட்டு அந்த புத்தகத்தாக வந்தீங்க. இந்த திட்டமே வரல. போன டிசம்பர் 27ஆம் தேதி ஒரு திட்டமே போனேன். அந்த திட்டத்துக்கு போனதுடன் இந்த ஐக்கிய அரபு நாடுகள் யுஏஇயில் 100 திட்டங்கள் சென்று வந்திருக்கிறேன். Until December 27th, I have visited 100 churches in 1 year and 4 months. ஒரு வருடம் 4 மாதங்கள் 100 முறை திருச்சபைக்கு சென்று கர்த்தரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். I shared the word of God, the power of the gospel in 100 visits to churches, only in UAE. அப்படி பாருங்க, என்னால் முடியும், நடக்க முடியாது. நான் இது உங்க முன்னால் நடக்குது. எப்படி எனக்கு யாரும் டாக்டர் படிக்க கொடுப்பாங்களா? என்னால் முடியுமா? எம்பி கோர்ஸ் என்ன படிக்க முடியுமா?
இதெல்லாம் சும்மா போய்க்கு வேறு ரிசல்ட் சொல்கிறேன். இந்த ஸ்லைடு போட்டு அங்கே தான் காமிக்க வந்தேன். என்னோட கிராஜுவேஷன் டே நான் எப்படி கிராஜுவேஷன் வாங்கணும்னு உங்களுக்கு காமிக்க தேவை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் உயர்ந்தார், நான் தாழ்ந்தேன். 1200 பேர் அங்கே வந்திருந்தாங்க அன்னைக்கு. இந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இதே ஷார்ஜாவில் வாஷிங் சென்டரில் 1200 பேர் வந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்தீங்களா? டிசம்பர் 2 போன டிசம்பர் 2ஆம் தேதி 1200 பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருவரும் பெரிய பெரிய பாஸ்டர்கள், என்னோட படித்தவங்க எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்கள். எல்லோரும் அவங்க திருச்சியோட ஆட்களோடு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பேரை வாசிக்கும் பொழுதும் அவர் போய் நடந்து போய் அந்த மேடை மேலே ஏறி நடந்து போய் திருப்பி அந்த சீஃப் கெஸ்டிடம் வந்து அந்த பட்டத்தை வாங்க வேண்டும். அவர் கௌரவிப்பார்கள், கிராஜுவேஷன் பண்ணுவார்கள். ஒவ்வொருவரும் எழுந்து நடக்கும்போது அவர்களும் சேர்ந்து வந்த அவர்கள் திருச்சபை ஆட்கள் கை தட்டுவாங்க. என்னோட யாரும் வரவில்லை, ஏன்னா எனக்கு திருச்சபை கிடையாது. நானும் என் மனைவி தான் போனோம். எங்களோட திருச்சபையில் தச்சிலிருந்து எனக்கு நண்பர்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர். ஒவ்வொருவரும் எழும்போது கரவழி அப்படியே சத்தமாக கேட்குது. நான் நினைச்சேன், நான் சார்கிட்ட சொன்னேன், நிறைய வாய்ப்பு சொன்னேன். ஐயோ, நம்ம நடக்கும்போது அந்த 4 பேர் தான் கை தட்டுவாங்க. அந்த 4 பேர் 1500 பேர் இந்த பெரிய ஹாலில், இந்த பெரிய கூட்டத்தில் அந்த 4 பேர் கைத்தட்டி மறந்து போகுமே என்று நான் எழுந்தேன். என் பேரை வாசித்தார். நான் எழுந்தேன், நடந்தேன். ஒரு 4 ஸ்டெப் வரைக்கும் ஒரு கைத்தட்டு விட்டது. 5வது ஸ்டெப்பில் திடீரென்று விண்ணை பிழைந்தது. அந்த சாஜாவாஜன் கூரையை இறுதி விடும் மாதிரி 1200 பேர் எழுந்து நின்றார்கள். நான் நடந்து போய் மேடை ஏறி போய் வருவதற்கு ஒரு 8 நிமிஷம் இருக்கும். அந்த 8 நிமிடமும் அந்த 1200 பேரும் நின்று கை தட்டி கரவலை எழுப்பினார்கள். ஆமென். கரவலை நீங்களும் எழுப்புங்க. எனக்காக இல்லை, அந்த செய்த கர்த்தருக்காக. ஒவ்வொரு அடி எடுக்கும் பொழுதும் இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போனேன். கர்த்தரே, நீர் பெருக, நான் சிறுக. Jesus, you increase, I am decreasing. Amen. ஒவ்வொரு வரியும் 1000 நின்று கரவலை எழுப்பினாங்க. அத்தனை கரவாசம் கர்த்தருக்காக கிடைத்தது. கர்த்தர் என்று உயர்ந்தார். ஏற்கனவே உயர்ந்த கர்த்தர், he was magnified. A magnified God was further magnified because he did it. அது அவர் செய்தார், அவர் படித்தார், அவர் பட்ட வகையினார். இந்த முடநாள் 38 வருடங்கள் அந்த பெத்சைடா குளத்தில் கிடந்த அந்த முடனை குழந்தை நானும் நடக்க முடியாமல் யாரும் கைப்பற்றி, அதனால அந்த காலேஜ் சைடு எடுத்து அந்த யூபி எடுத்து வந்ததே போட்டு காமிக்கிறதுக்காக. ஏன்னா நடக்க முடியவில்லை. அதுவும் இப்போ பாஸ்டர் என்னை கூட்டு வரதுக்கு இப்போ கை பிடிச்சாங்க. பிடிச்சோட நடக்க முடியல. பாஸ்டர் சொன்னேன், நம்ம மனைவியோட கை பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு. இது வந்து இங்கேருந்து இங்கே தான் அந்த சாஜா வருஷம் பட்டம் வாங்கும்போது இந்த சித்திரை மாதிரி ஒரு 5 தூரம் இருக்கும். நடந்துட்டு அது மேலே போகணும். அப்படி ஒரு ஆமை போல் மட்டுமல்ல, ஒரு வார்த்தை போல நடந்தேன் நான். ஐ வாக் லைக் எ டக். அவன் கையை பிடித்து கொண்டு ஒரு வாக்கை போல நடந்தேன். ஆனால் ஒவ்வொரு அடியும் கர்த்தர் வைத்து அதுக்காக தான் கை தட்டினாங்க. எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும். என்னூர் இருந்து என்னை வல்லமை பெற்ற எனக்கு வல்லமை தரும் கர்த்தரால் என்னால் எல்லாம் முடியும். நம்புங்க. பிலிப்பியர் 4:11. கர்த்தரின் வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை, சத்தியம், ஜீவன் உள்ள வார்த்தைகள். அவரே சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு. யோவான் 6:63 நல்லா படிங்க. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியானவையும் ஜீவனுள்ளதாகவும் இருக்கிறது. The words I spoke are spirit and they have life. ஜீவனுள்ள வார்த்தைகள். எபிரேயர் 4:12 கூறுகிறது, The word of God is powerful and living. கர்த்தரின் வார்த்தைகள் வல்லமை வாய்ந்தவை, அவை உயிருள்ளவை. அந்த வார்த்தைகளை படிங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் காரணம் உங்களுள் ஆவியானவர் முழுமையாக இறங்குவார். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு போகும்போது ஆவியானவர் மேலும் மேலும் உங்களுக்கு இறங்குவார். முழுமையாக அவர் நிரம்பி வரும்பொழுது நீங்கள் வல்லமை பொருந்திய ஒரு மாபெரும் அபிஷேகிக்கப்பட்ட சிருஷ்டி பார்க்க மாட்டீர்கள், புதிய சிருஷ்டி பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால்
நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் கர்த்தரால் படைக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள், புதிய வாக்குகள். all the glory goes to Heavenly Father and to divine Son. Let us be in Jesus. நன்றி. கர்த்தருக்காக கரவலை எழுப்பி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.